டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2023 நடந்த குரூப் 3யோட கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் ஏ பொது தமிழ். முதல் வினா, ஆதி சித்திரகா கருதப்படுவர் யார்? ஆதி சித்தர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆதி சித்தர்னாலே திருமூலர் தெரியும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் கொஷின், நூல்களும் அதோடைய ஆசிரியர்களும் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்குடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஷின், நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை. புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது முத்து. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலை ரெட்டியார்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஜ்ஜி காண்டம். இதில் முதலான ஆரண்ய காண்டம் தான் சிலப்பதிகாரத்தில் கிடையாது. மற்ற மூன்றுமே சரியான விடை. சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? கம்பராமாயணமும் திருக்குறளும். கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். கூற்று 2, அயோத்திய காண்டத்தில் 13 பாடல்கள் உள்ளன. இரண்டுமே சரி. கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள் பாலை திணைக்குரியது. கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகள் மட்டும் தேர்வு செய்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக. மறைந்த. சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாதது. உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறிக்கும். சார்பெழுத்து 10 வகைப்படும். இதில் சரியான விடை பொருந்தாதது உயிர் எழுத்து. பின்வரும் ஒரு தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. இருண்ட வீடு யாருடைய நூல்? பாரதிதாசன். மரபு பிழை நீக்கி சொல்லை காண்க. கருங்குயில் கூவும். குயில் கூவுன்றது தான் கரெக்டு. மயில் கத்தும் கிடையாது, மயில் அகவும். கிளி கீச்சும் கிடையாது, கிளி கூவும். யானை பாடும் கிடையாது, யானை பிளிரும். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை குண்டுலான்னு சொல்லுவோம்ல, அது கடல் அலையை குறிக்குது. அலை பெரியலா. புற்று. அழை அப்படின்னா கூப்பிடு, கூப்பிடுறது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓரெழுத்து ஒரு மொழி மதகு நீர் தாங்கும் பலவை. கோன்றது ஓரெழுத்து ஒரு மொழி மதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஃபஸ்ட்டு சால்பு வந்துடும், சிலந்தி, அடுத்து சீருடை. அடுத்த கொஷின், சரியான அகர வரிசையை தேர்வுங்க. இது தெரியும் நமக்கு. காக்கா கீக்கி நமக்கு தெரிஞ்சாலே கரெக்டாக எழுதிடலாம். காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. அடுத்த வினா 27, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்த மாலையில். தப்பு. ஆப்ஷன் பி, மாலையில் காலையில் உதித்த மறையும் கதிரவன். ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதுதான் சரியான விடை. இதுதான் நமக்கு பொருத்தமான விடையாக இருக்குது, பொருளும் தருது. அடுத்த வினா 28, விட்டு விட்டு. இதுக்கு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். விட்டு விட்டுன்னு 2 வார்த்தை வந்துச்சுன்னா ஒன்று அது அடுக்கு தொடராக இருக்கும், இல்லை இரட்டை கிளவியாக இருக்கும். விட்டுன்ற பொருள் இருக்குது அப்படின்னா அது அடுக்கு தொடர். பொருள் இல்லை அப்படின்னா அது இரட்டை கிளவி. சலசல அப்படிலாம் வர்றது இரட்டை கிளவி. இலக்கண குறிப்பு தாய் சேய். தாய் சேய் தவறான பொருத்தம்னு கேட்குறாங்க. தாய் சேய்னா தாயும் சேயும் அப்படின்றது வரும். இது உண்மை தொகைன்றது கரெக்டு. ஏன்னா மறைஞ்சிருக்கு, மறைந்து வந்தாலே அங்கே தொகைன்னு வந்துடும். முறுக்கு மிசை வந்தார் வேற்றுமை தொகை, அது தப்பு. அது அன்மொழி தொகை. கரும்பு தின்றான்.
கரும்பு தின்றன்றது அன்மொழி தொகை கிடையாது. வெண்கொடை வெண்மையான கொடைன்னு அர்த்தம். அது பண்பு தொகை கரெக்டு. அப்போ இதில் தவறான விதை எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வதும் 3வதும். 30வது வினா, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் என்ன படிக்கிறான்? அது தப்பு. மாறன் படிப்பது யாது? தப்பு. மாறன் எத்தனையாவது வகுப்பு படிக்கிறான்? அது வரலாம், பட் ஆனால் இந்த இடத்துல அது வராது. மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்றது தான் இங்கே வந்து கரெக்டான ஆன்சர். 31வது வினா, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவைன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இங்கே ரோபோன்றது ஆன்சருக்கு வரும். 32வது கொஷின், மழைமுகம் காணா பயிர் போல. மழைமுகம் காணாத பயிர் போல ஓமை பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மழைமுகம் காணாத பயிர் எப்படி இருக்கும்? வறண்டு போய் காஞ்சு போய் ரொம்ப தொங்கி போயிருக்கும்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். வறட்சி, வாட்டம், துன்பம். 33வது கொஷின், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. ஓமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னா நினைச்சது ஒன்று, ஆனால் நான் பிடித்த செயல் ஒன்று வந்து வேறு வந்து எதிர்பாராமல் நடந்துச்சு, ஆனால் அதுவும் நமக்கு சாதகமாகவே நடந்துருச்சு அப்படின்றது தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பார்க்காமல் நடப்பது. 34, எதுகை, மோனை, ஏபை இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கற்றேகள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் கர்மமே கற்றேகள். பெருமைக்கும் கர்மமைக்கும் 2வது எழுத்து ஒன்றி வருது பாருங்கள். 2வது எழுத்து அப்படின்னாலே எதுகை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 35, கெடுப்பதும் கெட்டார்க்கும் சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இங்கே கெடுப்பதுலேயும் எடுப்பதையும் ஊம்னு 2 இதுவுமே அளப்படுத்திட்டு இருந்திருக்கு. ஸோ இது வந்து அளப்படை தொடை. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 36, யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? பசித்த பின் உண்பார்க்கு, முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு, நீர் அருந்துபவர்க்கு. இது எல்லாமே சரியான விடைமுறை தான் தெரியும். ஆனால் திருவள்ளுவர் கூட இது வந்து முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு அவங்களுக்கு தான் மருந்து தேவைப்படாதுன்னு சொல்லியிருந்தார். உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர் ஒருவர் கிரேக்கர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை. நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது பாளையம். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டினம். பேரூர்னா பட்டினம், சின்ன ஊர் அப்படின்னா பாக்கம். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் காமராசர். பெண் உரிமைக்கும் ஊர் விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுர அகராதி. சரியானதை கண்டுபிடிக்க. தேவநேய பாடர் அகரின் முதலீட்டு திட்டத்திற்கு இயக்குநராக பணியாற்றினார். இது கரெக்டு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கரெக்டு. உலக தமிழ் கவிதை நிறுவின் இயக்குநராக இருந்தார். கரெக்டு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். இதுவும் கரெக்டு. ஸோ அனைத்துமே சரி. 46வது கொஷின், தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உவேசா. 47, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூவா. 48, சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். 2மே சரி. கூற்று காரணம் 2மே சரி. கூத்துப்பற்றை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி. இந்த வருஷம் வந்து குரூப் 4 எக்ஸாம்பிள் கேட்டிருந்த கொஷின். கண்ணீர் பூ